ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சீஸ் கார்ன் செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்த சீஸ் கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்ததா, அதை வச்சுதான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கார்லிக் சீஸ் பிரெட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுவும் பிரெட் இந்த நிறைய பட்டர் விட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது என்ன ஒரு டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி தான் அதிகமா செஞ்சு சாப்பிட்டுருக்கேன். இந்த வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் அப்படியே சுத்தமா விட்டாச்சு. இப்போ வெயிட் நல்லா கம்மியானதுக்கு அப்புறமா ஒரு அசால்ட் வந்துருச்சு. பட்டர் சீஸ் பிரியாணின்னு ஒரு கண்ட்ரோலே இல்லாம குண்டக்க மண்டக்க அடிச்சு நவுத்தி தள்ளிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் கொஞ்சமா வெயிட் ஏறினதுக்கு அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ண வேண்டியது எப்படித்தானோ தெரியல. வீட்டுல பிரெட் இருந்துச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியே அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும் போல தோணிரும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுக்கு கொஞ்சம் பூண்டு நல்லா துருவி எடுத்துட்டு அது கூட பட்டர், கொத்தமல்லி, அப்புறம் சில்லி பிளாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல கிரீம் மாதிரி வந்துடும். அதை பிரெட்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு அதுல கொஞ்சமா பட்டர் விட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட் அதுல வச்சுட்டு அது மேல கொஞ்சமா மொசரலா சீஸ் தூவி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுறணும். மூடி ஓபன் பண்ணி பார்த்தா சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆயிட்டு சூப்பரா கார்லிக் சீஸ் பிரெட் ரெடி ஆயிருக்கும். அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.